விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டத்தில் திமுக ஒன்றிய குழு தலைவரிடம் திமுக உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமலும் அடிப்படை வசதிகளுக்கு நிதி ஒதுக்காமல் இருப்பதாக உறுப்பினர் எழுப்பிய கேள்வியால் கூட்டம் சில நிமிடங்களிலேயே முடிக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் பணிபுரியும் முடித்திருத்தும் தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டிவனத்தில் வரும் 24ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர். முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாக வருகின்ற 24/1/2025 சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஐயா மாநில தலைவர் சமுதாய காவலர் நடேசன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்றது. அதனை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த முடிதிருத்தும் நிலையங்களும் அடைக்கப்பட்டு சென்னை நோக்கி வள்ளுவர் கோட்டத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த நிலையில இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் நகரத்தில் முடிதிருத்தும் தொழில் நிலையங்களை அணுகி இந்த முடிதிருத்தும் தொழிலாளருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த நோட்டீஸ்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். அவர்களும் இந்த விழுப்புரம் மாவட்ட சங்கத்தின் சார்பாக 500க்கும் மேற்பட்ட மருத்துவர் சமூக மக்களும் முடிதிருத்தும் தொழிலாளர்களும் நாதஸ்வர கவிலிசை கலைஞர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இதில் எங்களுடைய கோரிக்கைகளை மிக கவனம் கொண்டு தமிழக முதல்வர் கவனிக்கணுன்றதுக்காக தான் இந்த கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்துகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள பாலம் கட்டும் பணியால் புழுதி பறந்து புகைமண்டலமாக காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலம் கட்டுமான பணிகளால் குறுகிய பாதைகளில் அனைத்து வாகனங்களும் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த மேட்டுப்பட்டி கிராமத்தில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கழிவுநீரை கடந்து செல்லும் நிலை உள்ளதால் மாணவர்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டத்தில் 49 கண்மாய்களில் நீர் இருந்தும் காட்டுப்பன்றிகளால் விவசாயம் செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விலங்குகள், பறவைகளை கணக்கெடுக்கும் அதிகாரிகள் காட்டுப்பன்றிகளையும் கணக்கெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த கொள்ளிருப்பு கிராமத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறில் நண்பனையே கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்ற விசிக நிர்வாகியான பாலாஜி வட்டி கொடுக்காததால் அவரது நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட 78 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்கதிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வைகை பாசன விவசாயிகள் சங்க தலைவர் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்டங்களில் தற்போது தொடர்ந்து பெய்த அதீத கனமழை மற்றும் பருவம் தவறி பெய்த மழையினால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 78,000 ஹெக்டேர் பரப்பளவில் தற்போது அறுவடைக்கு தயாராயிருந்த நெல் கதிர்கள் நீரினால் மூழ்கி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 வழங்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்த கழிவு நீரால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓராண்டிற்கும் மேலாக கழிவுநீர் வாறு கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்ல தாலுதாஸ்க்கு பின்னாடி 12வது வார்டுல சாக்கடை தேங்கி நிக்குது. எங்களால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட முடியல. ஆட்டோ வந்தாதான் பிள்ளைய போறது மாதிரி இருக்கு. எக்ஸாம் டயத்துல எல்லாம் டயத்துக்கு போக முடியல. தண்ணி மழையெல்லாம் பெஞ்சிட்டா முழிங்கால தண்ணி நிக்குது. எங்களால பிள்ளைகளை வெளியில நாங்க கடைக்கே வர முடியல. எங்களுக்கு இருக்கிறதே அந்த ரோட்டு வழி தான் போக முடியும், வேற பாதையும் இல்லை. அது நிறைய தண்ணி நிக்குது. அதை எங்களுக்கு என்னன்னு பார்த்து கொடுங்க. நாங்கள் எல்லாரும் கவுன்சிலர் எல்லாம் பேரூராட்சி எல்லாமே சொல்லி பார்த்துட்டா எங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்க மாட்டுறாங்க. பார்க்குறோன்றாங்க, வேலை இன்னும் ஒன்றுமே பார்க்கல. சாக்கடை நிறைய நிற்கிது. கொசு தொல்லை தாங்க முடியல. 6 மணி ஆயிடுச்சுன்னா பேரூராட்சியில் மருந்து அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்றாங்க. என்ன அடித்தாலும் எங்களுக்கு கொசு குறையவே இல்லை. அதனால எங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறது பார்த்து கொடுங்க.
மதுரை மாவட்டம் காமராஜர் சாலையில் மயக்க நிலையில் கிடந்த முதியவரை மீட்டு போக்குவரத்து பெண் காவலர் உணவளித்து உதவிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதியவருக்கு உதவிய பெண் காவலரின் மனித நேயத்திற்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் அங்குள்ள சரிவு பகுதியில் சறுக்கியபடி செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி வரும் குன்னூர் பகுதிக்குள் வரும் யானைகளை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே திருப்பந்தியூர் கிராமத்தில் சுடுகாட்டை வேலி போட்டு ஆக்கிரமிப்பு செய்த நபரால் பொதுமக்கள் இறந்தவர்களது சடலங்களை கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் மயானத்திற்கு செல்லும் வழியில் சேரும் சகதியமாக உள்ளதால் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். போன வாரம் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரை எடுத்துன்னு வரும்போது சுடுகாட்டு வரும் வழி பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம்லாம் வெட்டி போட்டு அவங்க ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க, சுடுகாட்டு போகிற பாதையை ஃபுல்லாக கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பயிர்கனி வைக்கிறனால அடிக்கிறாங்க. அவங்க பயிர்கனி அடி லேட்டாகவும் சொல்லிட்டு இந்த வழி சின்ன வழியாக இருக்கும், இதை சீக்கிரம் அடிச்சிடுறாங்க. நாங்களும் எடுத்து நம்பர் எடுத்து போட்டதாலும் அவங்க பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வழியே இல்லை. பக்கத்தில் அந்த பயிர்கனியில் இறங்கி தான் நாங்கள் வந்தோம். இதே நிலமா தொடர்ந்து இருக்குது. இது எத்தனோ நாள் சொல்லியும் ஒரு சாலை வசதியும் இல்லை, ஒரு குடி தண்ணீர் வசதி இல்லை, ஒரு கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இறந்துட்டாங்கன்னா ஒரு ஈம காரியம் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி தண்ணி கூட இல்லை. நம்மளே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான பாண்டியன் நகர் பேருந்து நிறுத்தத்தின் பின்புறம் உள்ள சிமெண்ட் சாலையில் சிறு வியாபாரிகள் சாலையோர கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் சாலையோர கடைகளை அகற்றி பொருட்களை சூறையாடியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வியாபாரிகளிடம் சூறையாடப்பட்ட பொருள்களை மீட்டு மீண்டும் வியாபாரம் செய்ய வழிவகை செய்து பாண்டியநகர் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் சாலையோர கடை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வியாபாரம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. போன திமுக ஆட்சி வந்ததுலேருந்து போன வருஷத்துலேருந்து வியாபாரிகளுக்கு திமுக காரங்களோட தூண்டுதலின் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பா அந்த கடைகளை பூரா அகற்றுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அது பூரா நாங்கள் அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் போலீஸுக்கிட்டையும் அறநிலையத்துறைகிட்டையும் புகார் கொடுத்துருக்கோம். இந்த புகார் மனுக்கள் எல்லாம் நிலுவையில் இருந்ததில்ல. இந்த புகார் மனுக்கள்லாம் எடுத்த நடவடிக்கைலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கோரிக்கை நிலுவையில் இருக்குது அப்படின்றாங்க. கோரிக்கை நிலுவையில் இருக்குன்னு சொன்ன அறநிலையத்துறை அதிகாரியை சட்டத்துக்கு புறமாக இப்போ வியாபாரிகளோட கடைகளை அகற்றி சுற்றி வேலி அடைச்சி வச்சுருக்காங்க. எந்த காரணமும் இல்லாமல் இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. 25 கடை இருந்துச்சு. இப்போ எந்த காரணமும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மனிதநேய மக்கள் கட்சியின் வணிகர் பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது செய்தியாளர்களிடம் பேசியபோது, பெரியாரை வைத்து சீமான் அரசியல் செய்தால் அது வெற்றி பெறாது எனவும் பாஜகவின் முகமாக செயல்படும் சீமானை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னணியில் RSS மற்றும் பிஜேபி உள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே கல்வியில் உயர்ந்திருக்கிறது, பொருளாதார நிலையில் உயர்ந்திருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பில் உயர்ந்திருக்கிறது என்று ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறோமே, அதுக்கு அனைத்திற்கும் பெரியார் என்கின்ற அந்த மகத்தான மனிதனுடைய உழைப்பு தியாகம் முன்னிற்கிறது என்பதை நன்றியோடு அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். சீமான் இதில் அரசியல் செய்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அவர் மக்களால் முற்றாக புறக்கணிக்கப்படுவார். பாஜக பயங்கர ஆதரவு கொடுக்கிறாங்க. நிச்சயமாக அதாவது பாஜகவும் சரி, பாஜகவினுடைய கொள்கை கோட்பாடுகள் இங்க வேர்பிடிக்க முடியாத நிலைக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் எவ்வளவு முயற்சி, கடந்த 5 ஆண்டு கால 6 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இந்த மோடியினுடைய இந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அவருடைய பகிரத முயற்சி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு முயற்சி. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வேப்பூர் அரசு மருத்துவமனை மற்றும் லெப்பை குடிகாடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவ சேவைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகளிடம் வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலை நடுவே பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதால் சாலையை சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நாகலாபுரம் பாலத்தையும் உடனடியாக சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சோகத்துறை நேர்கம்பி பகுதியில் கரடி வீடுகளை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்ததால் குன்னூர் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்டமாக அப்பகுதியில் கேமரா பொருத்த இருப்பதாகவும் அப்பொழுது கரடியின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும் எனவும் தேவைப்பட்டால் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க முயற்சி மேற்கொள்வதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவனை வினோதினி என்ற பெண் ஆசை வார்த்தை கூறி வெளியூருக்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் வினோதினியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருவள்ளூர் மகிழார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது அசாம் மாநிலத்தில் பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக பாஜக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வடக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் 3 கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 2 பேரை கைது செய்த போலீசார் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சாலையோரம் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற மதுபாட்டிலை விழுங்க முயற்சி செய்யும் குட்டி யானையின் வீடியோ வைரலாகி வருகிறது. வனப்பகுதி வழியாக செல்லும் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு மதுபாட்டில்களை அங்கேயே வீசி செல்வதால் பிளாஸ்டிக் பைகளை போட்டு செல்வதால் வனப்பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காங்கேயம் அருகே நல்லிவனம் அரசு பள்ளியில் மனைவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை ஆசிரியர் தெரிவித்ததன் பேரில் முறையிட்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறி பல கட்சிகள் அரசியலாக்குவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இன்னைக்கு கூட இன்னொரு குழுவில் போராட்டம் நடத்தும் போது அவங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கைது பண்ணி 4 நாள் ஆச்சு. கைது பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு நடவடிக்கைன்றது நடக்கலைன்னா அதை போய் நம்ம கேட்கலாம், போராடலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா கேட்கலாம். என்ன நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, யாருன்னு அக்கீஸ்டாக சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இன்னும் அதுக்கு ஒரு எஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. இன்னும் காவல்துறையை கடுமையாக்கினத இருக்கிற ஆளுங்கட்சி இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். மத்தியில் இருக்கிற அமைச்சகம் பொறுப்பு எடுத்துக்கணும். இதில் நாங்கள் எங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறோம்? ஆளுங்கட்சி யார்? காங்கிரஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் மதமாற்றம் அதிக அளவு நடைபெற்று வருவதாகவும் உதகை காணிக்கராஜ் பகுதியில் அனுமதியில்லாத ஜெபக்கூடங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி செய்து தருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் இந்து முன்னணி சார்பில் பெரிய அளவு போராட்டங்கள் நடைபெறும் என இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக மதமாற்றம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி இல்லாத ஜபக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த காணிக்கராஜ் நகர் அப்படிங்கிற பகுதியில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தை ரோடு போட்டு தராங்க, அங்கே குடிநீர் வசதி பண்ணி தராங்க, அது கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அது எதிர்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுறதுக்கான அந்த காணிக்கராஜ் நகர் ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. மாவட்ட நிர்வாகம் அது உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய போராட்டம் நடத்தும். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 69 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் மோசடி செய்து 4 சவரன் நகையை வாலிபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில் நகையை இழந்தவர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார்.
நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே திருவாய்மூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி கோவிலில் தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் நாகை மட்டுமின்றி திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் 108வது பிறந்த நாள் விழா அதிமுக நகர கழக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 2500 வழங்கியதை 5000 கொடுக்க வேண்டும் என கூறிய ஸ்டாலின் தற்போது 500 கூட கொடுக்க முடியாத ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த மண்ணாடிப்பட்டியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 22 வயதான சீனு எனும் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.